வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி பைத்தன் ப்ரோக்ராமில் ஃபார் லூப்கான எல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாக்கை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைம் நம்பர் டெஸ்ட். ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு எண் வந்து தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். இப்போ நீங்கள் ரெண்டுலேருந்து அந்த எண்ணை வந்து நீங்கள் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா n-1 வரைக்கும் அது வந்து ஜீரோவாக வரக்கூடாது. அந்த ரிமைண்டர் அதுதான் ப்ரைம் நம்பர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3, 7, 13 இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம ஒரு இன்புட்டாக ஒரு நம்பரை கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து லூப்பில் பார்ஸ் பண்ணி 2லேருந்து நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ 7னா 6 வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணும்பொழுது 0 வரக்கூடாது. ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ இதை ஜாவாவில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன். எக்ஸாக்டாக சொல்ல போனால் இம்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். java.util.scanner அந்த கிளாஸ், அது util பேக்கேஜில் இருக்குது. அந்த ஸ்கேனருங்கிற அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நான் ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறேன். இப்போ பேரலாம் நம்ம அப்படியே பைத்தன்லேயே இதை முடிச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 லைன் இருக்குது இல்லைங்களா. இது நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக நமக்கு பைத்தன் வந்து டைனமிக் பைண்டிங் இல்லைங்களா, என்னங்கிற ஒரு வேல்யூ வேணும். இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத, மெசேஜ் கொடுக்கணுங்கிறத கொடுத்துடலாம். இதுதான் பாருங்கள் பியூட்டி ஆஃப் பைத்தன். இங்கே வந்து ஒரு தனியாக system.out.println கொடுக்குறதுக்கும், இங்கே பாருங்கள் அந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே ஒரு இன்புட்டை வாங்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மெசேஜ் நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து இங்கே நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிறது வாங்கின இன்புட்டை வந்து இண்டீஜராக பார்ஸ் பண்ணி கொடுக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். பைத்தனில் இப்படி போட்டுருக்கலாம். இது இந்த 1 லைன் அப்படிங்கிறது இங்கே வந்து இங்கே லைன் நம்பர் 4, 5, 6க்கான ஈக்குவல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா. இப்போ ஒரு இன்புட்டை வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐ வந்து 2லேருந்து ஆரம்பிக்கலாம், i++. இதோட மீனிங் என்ன, அந்த நம்பரை நான் 2லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் நான் டிவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி டிவைட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், இஃப் n mod i, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்தீங்க, 7/2, 7/3, 4, 5, 6 வரைக்கும் டிவைட் பண்ணும். 6 வரைக்கும் டிவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிமைண்டர் 0வா அப்படிங்கிறது இந்த மாடுல் ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம். அப்படி 0வாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும், நம்பர் இஸ் நாட் எ ப்ரைம். ஸோ இந்த லூப்பை தேவையில்லாமல் அதுக்கப்புறம் ரன் பண்ணக்கூடாது, அதனால் பிரேக் கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அது வந்து 4/2 அங்கேயே 0 வந்துடும். அப்போ இது வந்து பிரேக் ஆயிரும். அப்போ எப்படி அது ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது? ப்ரைம் நம்பராக இருந்தால் இந்த ஃபுல் லூப்பும் பார்ஸ் ஆகி இட்ரேட் ஆகி தான் வெளியே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இங்கே ஒரு ஃப்ளாக் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 0ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த ஃப்ளாகை இங்கே வந்து ப்ரைம் நம்பராக இல்லை அப்படின்னா 1ன்னு மாற்றி விட்ருவோம். ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்தால் என்ன மீனிங், ஃப்ளாக் வந்து 1ஆ மாறி இருக்காது, அது 0வாகவே இருக்கும். இஃப் flag is equal to 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்பர் இஸ் ப்ரைம் அப்படிங்கலாம். ஸோ இதோட அர்த்தம் என்ன, ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகி flag 1ன்னு செட் பண்ணிடும். ஸோ இட் மீன்ஸ் இது வந்து நம்பர் நாட் ப்ரைம். ஓகேங்களா. அந்த கேஸில் வந்து இந்த ஃப்ளாக் 0 ஒர்க் ஆகாது. இன்கேஸ் இந்த ஃபார் லூப் எல்லா இட்ரேஷனையும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த இஃப் கண்டிஷனே மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த ஃப்ளாக் 0வாகவே தான் இருக்கும். அதோட மீனிங் என்னென்னா, அந்த எடுத்துக்கிட்ட நம்பரை எந்த நம்பரால் வகுத்தாலும், 2லேருந்து n-1 வரைக்கும் வகுத்தாலும் அது வந்து ரிமைண்டர் 0வை கொடுக்காது. ஸோ தட் நீங்கள் அதை ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ இதை நம்ம இங்கே பைத்தனில் மாற்றலாமா. இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோமா, லைன் நம்பர் 8லேருந்து இங்கேயும் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 2, n. இது என்ன பண்ணோம், ரேஞ்ச் ஆஃப் 2, nங்கிறது 2லேருந்து n-1 வரைக்கும் நமக்கு ஒரு லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ அதே கண்டிஷன் தான் இங்கேயும். இஃப் n mod i is equal to 0 அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம், நம்பர் இஸ் நாட் எ ப்ரைம். இங்கேயும் அதே மாதிரி நம்ம பிரேக் பண்ணிடுவோம். பைத்தனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா,
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு flag அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இந்த ஃபார் லூப் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துருச்சு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அப்படின்னா இந்த ஜீரோவாகவே இருக்கும். இன்கேஸ் இந்த இஃப் கண்டிஷன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே அது ஒன்றுன்னு மாறிடும். ஸோ இந்த ஃப்ளாக் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்க உதவுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதே லாஜிக்கே கொஞ்சம் பைத்தனில் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது, இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரேக் வந்துடும். பிரேக்கோட மீனிங் என்ன, ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷனை அந்த நம்பர் ஆஃப் இட்ரேஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபார் லூப்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ எப்போயெல்லாம் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பிரேக் லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணுதோ அதோட மீனிங் வந்து ஃபார் லூப் முழுவதுமாக எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு அப்நார்மல் பிரேக் அங்கே வந்துடுது. அப்போ என்ன ஆகும், இந்த அப்நார்மல் பிரேக் வந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இன்கேஸ் ஃபார் லூப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகி இந்த இஃப் கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் பிரேக்கெல்லாம் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அவங்க எல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக இஃப்க்கு தான் எல்ஸ் போடுவோம், இங்கே ஃபார் லூப்புக்கே எல்ஸ் போட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கிறணும், இது இந்த இஃப்க்கான எல்ஸ் கிடையாது, இந்த ஃபார் லூப்புக்கான எல்ஸ். அதனால தான் ரெண்டு ஒரே தான் வந்திருக்கு. எப்போ இந்த எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும், இந்த ஃபார் லூப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்தால் எல்ஸ் ஒர்க் ஆகும். இந்த ஃபார் லூப் ஏதாவது ஒரு பிரச்சனையால் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாது. அப்போ எல்ஸில் வந்தால் என்ன மீனிங், ஃபார் லூப் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு, அப்போ ரிமைண்டர் வந்து ஜீரோவே கிடையாது, இந்த நம்பர் ப்ரைம் அப்படின்னு போட்டு போயிடலாம். இது ரொம்ப ஒரு சின்ன லாஜிக் தான். பட் ஃபார் லூப்புக்கு எல்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்ததுனால நமக்கு எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டெம்பரரி வேரியபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். என்டர் எ நம்பர். இப்போ 7ன்னு கொடுத்தா என்ன ஆகும், ப்ரைம் நம்பர்னு வரும். ஒரு 10ன்னு கொடுத்து பார்க்கலாம், நாட் ஏ ப்ரைம்னு வரும். ஏன்னா 10ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இங்கே ஃப்ளாக் 1 ஆகிட்டு பிரேக் ஆகி வெளியே வந்துடும். இதே இது பைத்தன் ப்ரோக்ராமே ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 7ன்னு கொடுக்கலாம், ப்ரைம்னு வந்துருச்சு. என்ன ஆயிருக்குங்க, இந்த ஃபார் லூப் நார்மலாக ஒர்க்காக ஆரம்பிக்கும். இஃப் கண்டிஷன் வந்து ஒருபோதும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஏன்னா 7 வந்து நீங்கள் எந்த நம்பராலே வகுக்க முடியாது 2லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ இந்த ஃபார் லூப் நார்மலாக வெளியே வந்தாலே எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகிரும். இப்போ அடுத்தது கொடுத்து பார்க்கலாம். இப்போ 10ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ நம்பர் இஸ் நாட் ஏ ப்ரைம் டிஸ்பிளே ஆகிட்டு பிரேக் ஆயிரும். எப்போ இந்த ஃபார் லூப் வந்து பிரேக் பண்ணப்படுதோ, அப்நார்மல் டெர்மினேஷன் நடக்குதோ, அப்போ இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாது. ஜென்ரலாக இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இஃப் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஃபால்ஸ்னா எல்ஸ் ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் ரிவர்ஸில் யோசிக்கணும். ஃபார் லூப் முழுமையாக எக்ஸிக்யூட் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும். ஃபார் லூப்பில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த எல்ஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இப்போ இதே இந்த ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராமை இந்த ரீசெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாவா 8ல் லேம்டா எக்ஸ்பிரஷனை வச்சு ஒரு லைன்லேயே நீங்கள் முடிக்கலாம். எஃபெக்டிவாக வந்துருச்சு ஜாவாலையும். பட் இங்கே அந்த லாங்குவேஜோட கிராமர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூப்புக்கே வந்து அவங்க எல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி ஒயில் லூப்புக்கும் இருக்குது. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராமை நான் கொடுத்து பார்த்தேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி நம்ம பைத்தானில் நம்ம நினைக்கிறத அப்படியே லைனாக எழுதலாம். பட் எனிவே இது ஒரு ஜாவாவில் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் பைத்தானில் ரொம்ப எளிமையாக நம்ம ஃபார் எல்ஸை வச்சு இந்த ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம். நன்றி.